Hi friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் எங்க ஊர்ல எந்த மாதிரி நடக்கும், அதாவது தென்காசி மாவட்டத்துல திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல எப்படிலாம் திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இங்க ஒமான்ல இருந்து எப்படி அந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடலாம், எப்படி கொண்டாடி இருக்கோங்கிறது தான் நீங்க வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த கலர் கேண்டில் வந்து பண்ணலாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து கலர் கலர் லைட்ஸ்க்கு வந்து நிறைய கலர்ஸ்லாம் வச்சு பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம திரியெல்லாம் போடுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்டாக உள்ள ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்த்திகைக்கு இல்லை வந்து ஆராத்தி இந்த மாதிரி வெட்டிங்க்குலாம் அந்த மாதிரிலாம் ஆரத்திலாம் எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி சின்ன சர்க்கிளாக நம்ம என்ன கிளாஸ் எடுத்திருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்புல கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு சென்டர் வர மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கட் பண்ணக்கூடாது, தெரியுதா? இந்த மாதிரி திரி போடுறதுக்காக சென்டரில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம தீபம் எண்ணெய் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த ஆயில் ஃபுல்லாக நல்லா மேலே மிதக்கும். ஸோ எல்லாத்துலேயும் தேவைக்கேற்றல ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பஞ்சு திரி எடுத்திருக்கேன். இது நல்லா திரிச்சு விட்டுட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே இப்போ கட் பண்ணி வச்சோம்ல, இந்த கேப் வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த கேப்புக்குள்ளே இந்த திரியை வந்து கொடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா மேலேயும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கணும், கீழேயும் கொஞ்சம் இருக்க மாதிரி. இப்போ இதை நம்ம இந்த ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, ஸோ இதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திரியெல்லாம் நான் வெளியே தெரியுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எல்லா இதுலேயும் பொருத்திடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். சில இடத்துல வந்து பொரி உருண்டை, அதுக்கப்புறம் அப்பம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. எங்கள் ஊர் சைடில் தென்காசி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருக்கார்த்திகைனாலே ரொம்ப ஸ்பெஷல் வந்து பனை ஓலை கொழுக்கட்டை தான். இங்கே ஒமானில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பனை மரம்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, ஸோ பனை ஓலையும் எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் வேறு விதமாக வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா கையில் ஒட்டுற பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை நல்லா ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சளிச்சதுக்கப்புறம் நல்லா குறன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு குட்டி ஜாரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். அது எதுக்குங்கிறத நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதவு இருக்குல்ல, ஸோ நிலவாசல் கதவு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விரல் பயன்படுத்தி பண்ணுவாங்க. இந்த மாதிரி மொத்த கையே வச்சு ஃபுல் ஹேண்டே வச்சு அந்த மாவு தொட்டு கதவுல எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிறதுனால எதுவுமே தெரியாது. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஒயிட் கலர் வந்து நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருக்கார்த்திகையோட ஒரு ஸ்பெஷலாக ஒரு தீபம் வந்து பண்ண போகிறேன். தேங்காயில் நம்ம தீபம் விளக்கு ஏற்றுறது அது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விளக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில்
இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த நல்ல பலனாக கொடுக்கும். எங்கள் அப்பா நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு இந்த பௌர்ணமி இந்த திருக்கார்த்திகையோட நான் வந்து போட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு தாம்பழமோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சரிசியை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அப்பதான் தேங்காய் வந்து நல்லா கரெக்டாக அந்த பொசிஷன்ல நிற்கிறதுக்காக. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணணும். அந்த தேங்காய் தண்ணியை வந்து நம்ம வந்து குடிக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பச்சரிசியில் நல்லா கரெக்டாக நிற்கிற மாதிரி வச்சுக்கணும். பாருங்க, இது வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. இந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 5 வகையான எண்ணெய்கள் சேர்த்து பண்ணுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இது மாதிரி ஏதாவது வச்சு பண்ணால் ரொம்ப நல்லது. நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ண போகிறேன். கார்த்திகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி சளிச்சோம்ல அந்த மாவு, பச்சரிசி மாவு, அதையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கொழுக்கட்டைலாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாவையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சாச்சு. கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒயிட் சுகர் சேர்த்து கொழுக்கட்டை செய்வாங்க. சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒயிட் சுகர், எள்ளு, ஏலக்காய் பொடி, கூடவே சுக்கு பொடி, இதெல்லாம் தேங்காய் துருவல், இது எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரி வந்து கரையை வச்சிருக்கேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஜாகரி சிரப் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒயிட் சுகர் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஒயிட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூடு பட்டதும் நல்லா இலகி வரும். அப்போ வந்து மாவு வந்து ரொம்ப இலகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்கா வந்து இந்த மாவை வந்து பிசைஞ்சிக்கணும். இது நல்லா அழுத்தி பிசைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். பாருங்க, நம்ம தண்ணி அதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்கவே இல்லை, நல்லா வந்து இலகி வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பனை ஓலை கொழுக்கட்டை தான் எங்கள் ஊர் சைடில் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பனை ஓலை இல்லைங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை எடுத்திருக்கேன். இந்த அளவு டிஸ்டன்ஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் அந்த இலையை வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணணும், அப்போ தான் அந்த இலையோட வாசனை எல்லாம் நல்லா நிரம்பி இருக்கும். இப்போ இதை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு லீஃப் வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து கட்டணும்னு கூட அவசியம் இல்லை, ஒன்று மேலே ஒன்றா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் பிளேட்டில் இதை வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டையை வந்து இதில் வச்சிடலாம். ஊர்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூந்துன்னு சொல்லுவாங்க, சூந்து கட்டு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்துவாங்க. ஸோ அதில் வந்து கடைசியில் அந்த குச்சியோட கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கப்ப அதை வந்து பசங்க வந்து பிடிக்க முடியாமல் கீழே போட்டுருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு ஊரெல்லாம் அது பார்த்தீங்கன்னா பெரிய பானையில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த பானையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு உள்ள வந்து அந்த குச்சியை வந்து நல்லா கீழே அடுக்கி வச்சு அதுக்கு மேலே அந்த கொழுக்கட்டையை வந்து வச்சு வேக வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா வந்து ஒரு 7 minutes வரைக்கும் வெந்தாலே போதும். நம்ம வாழை இலையில தான் வச்சிருக்கோம், சீக்கிரம் குக் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் நவரில் அப்ளை பண்ணுறப்ப எந்த அளவுக்கு லைட்டாக நம்மளுக்கு தெரியவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சதும் நல்லா சூப்பராக வந்து டார்க்காக இருக்குது. கொழுக்கட்டைலாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அந்த இலையோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, சூப்பராக வந்து வெந்திருக்கு. இதுதான் எங்கள் ஊரில் உள்ள சூப்பரான கொழுக்கட்டை. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபிலாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திருக்கார்த்திகை தீபத்தில் எங்கள் ஊர் சைடில் எப்படி பண்ணுவாங்கிறத எல்லாமே வந்து பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.
கண்டிப்பா உங்க ஊர் சைடுல பனை ஓலை இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க இந்த மாரி செஞ்சு பாருங்க. அதோட ஃபீல் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.